ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமா தான் இருக்கும். என்னங்க குரு 5ல் இருக்கு, தீமைன்னு வேற சொல்றீங்க. ஜென்ம சனி இருக்கு. அந்த ஜென்ம சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சிறப்பு. அதே நேரம் செவ்வாய் உங்களுக்கு 4ல இருந்து தொழில் சாணத்தை பார்க்குது. அப்போ தொழில் சாணத்தை சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது உத்தியோகத்துல நிம்மதி காண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதே நேரம் குரு உச்சமா இருக்கு. இந்த உச்சமா இருக்கிற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அவர் கொடுப்பாரு. 6ல புதன் இந்த 18ஆம் தேதியிலேயே பயிற்சி ஆகிறதுனால, அதாவது ஆகஸ்ட் 18 பயிற்சி ஆகிறதுனால 6ல் உள்ள புதன் நிறைந்த பலனை கொடுப்பார்னு எதிர்பார்க்கிறோம். அதனால வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய உத்தியோகத்துல நிறைய போட்டி பொறாமைகள், அதே சமயம் வேலை ரொம்ப டென்ஷனா ஓடுறது இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் அதிகம் சொல்லித்தாங்க. கடனுக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்க, வங்கி கடனுக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களோ இல்லை அலுவலக கடனுக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களோ ரொம்ப சுலபமா கடன் அடையக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சுட்டாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கருத்து நிற்போம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான ஒரு மாதம் தான் சொல்லணும். ஆடை ஆபரண தொழில், இன்டீரியர் டெக்கரேஷன், ஹோட்டல்ஸ், உணவு தானிய விற்பனை, மளிகை, விவசாயம், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மர விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்த கை கொடுக்கும். கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட்டு, எரிபொருள் இதெல்லாம் மிகுந்த ஆதாயத்தை வழங்கணும் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 1க்கு மேல இதுல லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பம் மகிழ்ச்சிகரமா இருக்கும். ஆனா செப்டம்பர் 1 வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கும். செப்டம்பர் 1க்கு பிறகு குடும்பத்துல மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் பிள்ளைகளுடைய போக்கும் உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்கும், மகிழ்ச்சியும் கொடுக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல அவங்களுடைய படிப்புல அவங்க காட்டுற ஆர்வம் உங்களை வியக்க வைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரியும். அது வரைக்கும் சோர்வு தோன்றலாம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏதாவது ஏற்படலாம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படலாம், சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் செப்டம்பர் 1க்கு மேல உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால ஆரோக்கியம் அதிகரிக்கும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு படிப்புல கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கும். குரு வழிபாட்டை முறையா மேற்கொண்டாங்கன்னா ரொம்ப சுலபமா படிக்கிறதுக்கான வழி உண்டு. 6ல அமர்ந்திருக்கிற சூரியன் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால அரசு அனுகூலங்களை பெற விரும்பும் மாணவர்கள் அதுக்கான வழிகளை ஆராய்ஞ்சு அரசிடம் விண்ணப்பித்தால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தால் செப்டம்பர் 1க்கு மேல வரண அமையறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு தொடர்புடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க, அரசு துறையில வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப பொருளீட்டவும் செய்வாங்க, தங்கத்தை சேமிக்கவும் செய்யலாம். இதுவே இந்த மாத சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரியால லாபங்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், திருப்போரூர் முருகன்.